கேரளாவில் இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாயிட்டு இருக்கிற ஒரு நபர். நாம அவரோட வீடு பார்க்க போறோம். வேடன் வரிகளில் வெடிக்கும் வாழ்க்கை. நாங்கள் இப்போது அவர் பிறந்த ஊரான திரிசூர் பக்கம் செல்கிறோம். இந்த வீட்டுல தான் மிகப்பெரிய ராப்பரான வேடம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமா. ഇതിന്റെ അകത്താണ് വേടം താമസിച്ചോണ്ടിരുന്ന. இந்த ரூம்ல தான் வேடம் வந்து தாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப சின்ன ரூம். பிறந்தாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும், எல்லாருக்கும் ஒண்ணுதாண்டா எழுதி வச்ச சட்டம். வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் இந்த ஒரு பாடல் மட்டும் போதுமானது. மௌனமாக இருந்த லட்சக்கணக்கான மனங்களுக்கு குரலாக பிறந்தது. அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் உண்மையை ரத்தத்தில் எழுதியது போல் ஒலித்தது. ഇവിടുന്ന് പോയതിന്റെ ശേഷമാണ് ഫേമസ് ആയിട്ട് വേടം വേടം. ഞാൻ ടിവിയിലാണ് ഈ മോനെ കണ്ടത്. നല്ല മോനാ. சமீபத்தில் வேடன் மீது குற்றச்சாட்டுகள், கைதி, விசாரணைகள் எல்லாம் நடந்தாலும் அவர் எழுதிய வரிகள் இன்னும் இரத்த வாடை விட்டு கொண்டே இருக்கின்றது. இப்ப நாம இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற அந்த வீட்டுல தான் நம்மளோட மிகப்பெரிய ராப்பரான வேடன் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வீட்டுக்குள்ள போய் அவர்கிட்ட பேசணும். ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமீன். வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு நாம இருக்கிறது கேரளாவில் திரிசூர்னு சொல்ற இடத்துல தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சிவன் ஆலை. இந்த கோவிலோட பேர் வந்து ஸ்ரீ வடக்குநாதன் கோவில்னு சொல்லிட்டு கேரளாவிலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு கோவில் இது. இப்போ நம்ம கேரளாவில் வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு முன்னாடி நான் கேரளாவில் வந்த போது மலையாளத்திலே இல்லைன்னா தமிழ்ல வந்து நடிச்சிட்டு இருந்தோம். கலாபமணின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அந்த வீடியோ சீரியஸ்லி ரொம்பவே பயங்கரமான ஹிட்டா இருந்தது. கலாபமணி ஒரு தனித்துவமான நடிகர் மற்றும் பாடகரா இருந்தார். அவரது நாட்டுப்புற ஸ்டைலும் இயற்கையான நடிப்பும் ரசிகர்களை மெய்மறக்க செய்தது. அவரது திடீர் மரணம் ரசிகர்களின் மனதை உடைத்தது. அவரோட வீடு மத்தபடி அவரோட அங்க இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி நான் ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஆக்ட்ரஸோட வீடு வந்துட்டு நான் ஒரு சின்னதா ஒரு சீரியஸ் மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம். அந்த ஒரு சீரியஸோட 2வது எபிசோடு தான் இது. சோ இந்த ஒரு எபிசோடு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. அதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி அது மட்டும் இல்லாம சேனலோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சோ கைஸ், இப்போ இன்னைக்கு நாம இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னது அது என்னன்னு இப்போ உங்ககிட்ட சொல்றேன். கேரளாவில் இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாயிட்டு இருக்கிற ஒரு நபர். அந்த நபரோட பேர் சொல்றதுக்கு முன்னாடி அவரோட பாட்டு வந்து இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி இடங்கள்லயுமே பயங்கர அளவில் பிரபலமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்தியால மட்டும் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட அவரோட பாட்டுலாம் அவ்வளவு பயங்கரமா பிரபலமாயிட்டு இருக்கு. அது யாருன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும், வேடன்னு சொல்லி டாப் சிங்கர். சோ அவரோட பாட்டு எல்லாமே வந்துட்டு செம்ம ஹிட்டா இருக்கு. இந்த டைம்ல நாம அவரோட வீடு பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அவர் தங்கி இருக்கிற வீடு, மத்தபடி நிறைய விஷயங்கள், அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தான். இப்போ இன்டர்நெட்ல சென்சேஷனலா இருக்கிற இந்த ஒரு நபர் வந்து மிகப்பெரிய அளவில் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இவரை ஃபாலோ பண்றாங்க. மக்களுக்கு இவரோட பாட்டெல்லாம் பயங்கரமா பிடிக்குது. அது மட்டும் இல்லாம மஞ்சுமல் பாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இல்ல கேரளாவில். அந்த படம் வந்து கேரளாவோட தமிழ்நாட்டுல தான் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அந்த படத்துல கூட ஒரு பாட்டு பாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு நாம அவரோட வீடு தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த கோவில்ல போலான்னு நினைச்சோம். ஆனா இப்போ வந்து டைம் 1 o'clock தான் ஆகுது. 5 o'clock தான் இவங்க இங்க நட திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கோவில் ஓபன் ஆகுற டைம் அப்பதான். சோ அதனால என்னால உள்ள போக முடியல. கண்டிப்பா ஒரு நாளைக்கு இங்க வருவோம். தென்னிந்தியாவின் பிரபலமான திருவிழாக்கள் ஒன்றாக கருதப்படும் திரிசூர் பூரம் கேரளாவின் கலாச்சாரத்தை முழுமையாக பிரதிபலிக்கும் வண்ணம் கொண்ட பெருவிழாவாகும். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் திரிசூரில் உள்ள வடக்குநாதன் கோவிலில் நடைபெறும் இந்த விழாவில் அலங்கரிக்கப்பட்ட யானைகள், சிங்கார மேளங்கள், தீப்பந்த காட்சிகள் மற்றும் உற்சாகமான பேரணிகளுடன் கூடிய இந்த விழா பூரங்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஒரு கண்குள்ளா திருவிழாவாகும். லட்சக்கணக்கான மக்கள் உலகத்துல இருந்து பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து அந்த திருவிழாக்கு வந்து கலந்துப்பாங்க. அது வந்து இங்க தான் நடக்குது. சோ அந்த கோவில் முன்னாடி தான் நம்ம நிக்கிறோம். சோ பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா கொளுத்துது. டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போறோம். திரிசூரில் பிறந்த ஹிரந்தாஸ் முரளி வேடன் என்ற மேடை பேரில் 2020 வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற பாடலால் ஒடுக்கப்பட்டோருக்கு வலிமையான குரலாக உருமாறினார். வேடன் வரிகளில் வெடிக்கும் வாழ்க்கை. நாங்கள் இப்போது அவர் பிறந்த ஊரான திரிசூர் பக்கம் செல்கிறோம். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு ராப்பர் என்ற அடையாளம் எப்படி உருவானது என்பது உணர செய்கிறது இந்த பயணம். வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் இந்த ஒரு பாடல் மட்டும் போதுமானது. மௌனமாக இருந்த லட்சக்கணக்கான மனங்களுக்கு குரலாக பிறந்தது. அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் உண்மையை ரத்தத்தில் எழுதியது போல் ஒலித்தது. இங்கே அவரை பற்றிய எண்ணங்கள் இன்னும் கடலில் அலை போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கலையை ஆயுதமாக மாற்றிய இந்த மனிதனை யாராலும் மறக்க முடியாது.
மிகப்பெரிய ராப்பரானா வேடன். அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வீடுன்னு சொல்கிறது இதுதானா. இந்த வீட்டில் தான் அவர் இருந்தோம் முதல்ல. ஆனால் இப்போ வந்துட்டு இங்கே கிடையாது, இன்னொரு வீட்டில் தான் இருக்கோம். வேடனின் குரலுக்கு பின்னால் ஒரு தாயின் கதை இருக்கிறது. ஒரு குரலே உலகத்தை கலங்க செய்வது என்பதுக்கு சான்றாக இருக்கிறான் வேடன். ஆனால் அந்த குரலுக்கு பின்னால் இருந்து தன்னை மறைத்து கொண்டிருந்தவர் அவர் தாயார். இலங்கை யுத்தத்தின் கோரத்தை சந்தித்து உயிர் காக்க ஜெஃப்னாவில் பிறந்த அந்த தமிழ் பெண் நடுவே கடல் கடந்து ஒரு புதிய வாழ்வுக்காக ஊட்டிக்குள் வந்து சேர்ந்தார். தன்னை அடக்கிய வாழ்க்கையின் மௌனத்தை ஒரு நாள் தனது மகன் பாடலில் விதைத்து எடுத்தார். அவள் துன்பம் வேடனின் வரிகளில் பொங்கி விழுகிறது. ஒரு போராளியின் குரல் ஒரு தாயின் மௌனத்தில் இருந்து தான் பிறந்தது. இது வேடனின் பின்புலம் மட்டுமல்ல, அவனின் அடையாளம். ഈ പാട്ടുകാരൻ വേടൻ മുമ്പ് ഇവിടെ ഇരുന്ന് താമസിച്ചിരുന്നത് ഈ വീട്ടിലായിരുന്നല്ലേ? ഒരു 2 മിനിറ്റ് സംസാരിക്കാൻ പറ്റുമോ? இது ரொம்ப சின்ன வீடு. ஆனால் இப்போ இங்கே வேற ஆளுங்க குடியிருக்காங்க. ஸோ ஒரு அக்காவை பார்த்து அவங்க வந்துட்டு நான் கேட்டோம் 2 நிமிஷம் பேச முடியுமான்னு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வேற யாரும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட கேட்கறதுக்கு போயிருக்காங்க. பொம்பளைங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். നമസ്കാരം ചേച്ചി. ചേച്ചിയുടെ പേരെന്താണ്? കാഞ്ചന. ഇത് എത്ര വർഷം പുള്ളി ഇവിടെ താമസിച്ചായിരുന്നു? 5-6 കൊല്ലം. പുള്ളിയുടെ അമ്മ മരിച്ചതൊക്കെ ഇവിടെയാണ്. നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടോ വേടന? വേടനെ ഞാൻ കണ്ടത് 2 കൊല്ലായി കണ്ടിട്ടുണ്ട്. ഞാൻ ഇത് ഇവിടുന്ന് മാറാനായിട്ട് പറയാൻ വേണ്ടിട്ട് വന്നതായിരുന്നു 2 കൊല്ലായ 23 അങ്ങോട്ട്. 2023 പുള്ളി അപ്പം കണ്ടിട്ടുണ്ട്. അന്ന് കണ്ടത്. ആ സമയത്തും പുള്ളി പാട്ടും ഇങ്ങനെ കാര്യങ്ങളൊക്കെ ആയിട്ട് തന്നെ നടക്കണ. അല്ല ഇവിടെ ഇത് എടുത്തോർന്നു പക്ഷെ എനിക്കറിയില്ല, ഞാൻ അവിടേക്ക് വരാറേ ഇല്ല. ഏത് பாட்டாണ് ഇവിടെ വെച്ചെടുத்தது? 2023 தான் கடைசியா இந்த அம்மா வேடனை பார்த்ததாக சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்குற இந்த வீடியோட மாடியில தான் அவரோட சில மியூசிக் வீடியோட பாகங்கள் எடுத்ததாகவும் எடிட் பண்ணதாகவும் இந்த அம்மா சொன்னாங்க. ചേച്ചി വീഡിയോ നേരെ കണ്ടോട്ടാ. அதுக்கப்புறமா அந்த அம்மா கிட்ட அனுமதி வாங்கி உள்ள போய் நம்ம வீடியோ எடுத்தோம். ஸோ கைஸ் இங்கே இந்த வீட்டில் தான் மிகப்பெரிய ராப்பரான வேடம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமா. ஸோ இந்த ஒரு ഇവിടെ എത്ര റൂം ഉണ്ട് ചേച്ചി? 2 റൂം. 2 റൂം இருக்கிற இந்த சின்ன வீட்டுல தான் கிட்டத்தட்ட 7 வருஷம் அவங்க வாழ்ந்ததாக அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ഇത് കൊടുക്കണ ഇവിടെ ചേട്ടനാണ് ഞാൻ വീട് കൊടുത്തത്. അപ്പൊ ചേട്ടനോടൊന്ന് ഞാൻ ചോദിച്ചപ്പോ പറഞ്ഞു എന്റെ അച്ഛനും അനിയനും പെങ്ങളും മാത്രമാണ് ഞങ്ങൾ ഇവിടെ താമസിച്ചത്. இந்த அம்மா சொன்னதுபடி வேடனின் அண்ணன் தான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்ததாக தெரிகிறது. வேடனின் தந்தையும் சகோதரர்களும் இந்த வீட்டில் பல வருடங்களாக வசித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அம்மா என்கிட்ட சொன்னது இந்த எத்தனையோ வருடங்களிலும் அவங்க வேடனின் அம்மாவை ஒரு முறையும் பார்த்ததில்லையாம். ഞാൻ PND ക്വാർട്ടേഴ്സിൽ താമസിച്ചത്. എന്റെ വീട് ഞാൻ BSNL PND ക്വാർട്ടേഴ്സിൽ ഞാൻ താമസിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്തായിരുന്നു വീട് വാടകയ്ക്കായിട്ട് അനിയൻ ചേട്ടൻ വന്നത്. വാടക കൊടുക്കും, അതായത് വേടൻ എന്ന് പറയുന്ന പുള്ളിയുടെ ചേട്ടൻ കൊടുക്കണ്ടോ ചോദിച്ചിട്ട് ഞാൻ പറഞ്ഞു ആ കൊടുക്കുന്നുണ്ട്. ആരോ പറഞ്ഞിട്ടാണ് വന്നെന്റെ ക്വാർട്ടേഴ്സിലേക്ക്. അപ്പൊ അങ്ങനെ വന്നപ്പോ ഞാൻ കൊടുക്കണ്ടെന്ന് പറഞ്ഞ അപ്പൊ നിങ്ങൾ ആരാ ഫാമിലി അല്ലേന്ന് ചോദിച്ചപ്പോ അന്ന് പറഞ്ഞത് ആ കുട്ടി ചേട്ടനും അനിയനും പെങ്ങളും അച്ഛനും ഉള്ളതെന്ന് അന്ന് പറഞ്ഞതാണ്. പെങ്ങളുണ്ട്, ഒരു പെങ്ങളുണ്ട്, ഒരു കുട്ടിയുണ്ട്. അങ്ങനെയാണ് അവര് പറഞ്ഞിട്ട് അങ്ങനെയാണ് ഞാൻ വാടകയ്ക്ക് കൊടുത്തു വന്നത്. ഞാൻ ഇതേവരെ ഇവിടെ വന്നിട്ട് അവരെ അമ്മേനൊന്നും കണ്ടിട്ടില്ല. ഞാൻ ഇടയ്ക്ക് വരുമ്പോഴൊന്നും അമ്മയില്ല, അച്ഛൻ മാത്രമുള്ളൂ. അച്ഛൻ ഈ കോൺട്രാക്ട് പണിയില് വീടൊക്കെ കോൺട്രാക്ട് പരിപാടിയിലാണ് വർക്ക് ചെയ്യാൻ പോയായിരുന്നു. അതേ നമുക്ക് അറിയുള്ളൂ, നമ്മളിവിടെ വരാറുമില്ല. ഞാൻ അവരെനിക്ക് വാടക അക്കൗണ്ടിട്ട് കാരണം നല്ല കുട്ടിയാ. ആ പെരുമാറാനും എല്ലാത്തിനും നല്ല മിടുക്കനാ. പക്ഷെ ചേച്ചി അമ്മേനെതിരായിട്ട് കണ്ടിട്ടില്ല. ചേച്ചി ഹസ്ബൻഡ് കണ്ടിട്ടുണ്ടോ? ആരും കണ്ടിട്ടില്ല, ഞങ്ങൾ ആരും കണ്ടിട്ടില്ല. ഇവിടെ ഇല്ല, അമ്മ ഇല്ല. ഞങ്ങൾ വരുമ്പോ ഇവിടെ ഇല്ല. അവരാ ചേട്ടന്റെ കല്യാണം ഉണ്ടായിരുന്നു തിരൂര്. അപ്പോഴും ഞാൻ അവരമ്മയെ കണ്ടിട്ടില്ല. ആ അച്ഛനെയും അനിയൻ ഉണ്ടോന്ന് എനിക്ക് അങ്ങനെ അറിയില്ല. ചേട്ടന്റെ കല്യാണത്തിന്റെ വന്ന അച്ഛനും പെങ്ങളും ഉണ്ടായിരുന്നു. ഇവരും 4 പേരെ ഞാൻ അന്ന് അവിടെ കണ്ടിട്ടുള്ളൂ. ഞാൻ അമ്മയെ പറ്റി ചോദിക്കാനും പോയിട്ടില്ല. ഇവിടെ വരുമ്പോ അമ്മ ഇല്ല. ഞാൻ ഈ കണ്ട കാലം 7-8 കൊല്ലമായിട്ട് ശേഷം ഞാൻ ഇവിടെ അമ്മേനെ കണ്ടിട്ടില്ല. അവസാനമായിട്ട് ഈ പുള്ളിനെ കണ്ടത് എപ്പോഴാണ് ചേച്ചി? ഞാൻ 2023 ഇവര് ഇവിടുന്ന് പോയിട്ട് എത്ര നാളായി?
ഡിസംബറിൽ നവംബറില്. ഒരുപാടൊന്നും ആയില്ലേ? കുറച്ച് നാളായിട്ടുള്ളൂ. 5-6 വർഷം ഇവിടെ താമസിച്ചല്ലേ? 5-8 കൊല്ലായി താമസിക്കണം ഇവിടെ. എന്നതാ ഒരു കുഴപ്പമൊന്നുമില്ല, വാടകയും കൃത്യമായി അക്കൗണ്ടില്. അത് കാരണം പിന്നെ എനിക്ക് ഇവിടെ വരേണ്ട ആവശ്യം വരില്ല. ഈ ഒഴിയാൻ എനിക്ക് ക്വാർട്ടേഴ്സ് ഒഴിയണ സമയം നിങ്ങൾക്ക് വന്ന് വേറെ സ്ഥലം ഇല്ലാതായപ്പോ നിങ്ങളെ വീട്ടിലോട്ട് വരേണ്ടി വന്നു. അങ്ങനെയാണ് അവര് പോയത് അവിടെ. അപ്പൊ ഞാൻ പറയും, അല്ലെങ്കിൽ അവർ ഇവിടെ തന്നെ താമസം. അപ്പൊ മോനെ അപ്പൊ അതില് 2-3 മാസത്തൊക്കെ വാടക എനിക്ക് തരാണ്ടായി. ആൺകുട്ടി അവന്റെ കല്യാണം കഴിഞ്ഞപ്പോ അവന് വാടക തരാണ്ടായി. ആ വാടക തരാണ്ടായപ്പോഴാണ് ഞാൻ ആ മോന്റെ അടുത്ത് ഇവിടേക്ക് വന്നത്. അങ്ങനെ വർത്താനം പറഞ്ഞിരിക്കുമ്പോഴാണ് അവരുടെ അച്ഛനോട് ഈ കുട്ടി വന്നു ചോദിച്ചു, ആരാണ് അച്ഛാന്ന് ഈ മോൻ. അപ്പൊ അച്ഛൻ പറഞ്ഞു, ഇത് ഓണറ വഴിയിൽ പുറത്ത് നിർത്തിയിട്ടാണോ വർത്താനം പറയണേന്ന് പറഞ്ഞിട്ട് എന്നെ ഇങ്ങോട്ട് കയറ്റി. അപ്പൊ ഞാൻ ആ മോനോട് വർത്താനം പറഞ്ഞു. അപ്പൊ തന്നെ എനിക്ക് വാടകയുടെ കാശ് ആ മോൻ ഒരു ആൺകുട്ടീനെ വിളിച്ച് പറഞ്ഞ് വാടകയുടെ പണം എനിക്ക് കൊണ്ടുവന്നത്. അപ്പൊ വേടന പേരൊന്നും അറിയില്ല, കിരൺ മാത്രമേ എനിക്കറിയുള്ളൂ. എന്നോട് അങ്ങനെ തന്നെ പറഞ്ഞിട്ടുള്ളൂ. പിന്നീട് ഇപ്പൊ ഇവിടുന്ന് പോയതിന്റെ ശേഷമാണ് ഫേമസ് ആയിട്ട് വേടം ഞാൻ TV-ലാണ് ഈ മോനെ കണ്ടത്. അപ്പോഴാണ് ഞാനിങ്ങനെ അതിശയിക്കണേ, അയ്യോ ഈ കുട്ടീനെ എന്താ പിടിച്ച. അപ്പോഴാണ് പാട്ടുകാരൻ. അച്ഛനും ചേട്ടനൊക്കെ പാവങ്ങളാണ്. ഒരു അമ്മ ആണെങ്കിൽ ശ്രീലങ്കയിൽ നിന്നാണ് അതൊന്നും എനിക്കറിയില്ല. ഞാനിപ്പോ ഒരു ആദ്യം വീഡിയോ എടുത്തില്ലേ ഫസ്റ്റില്, അന്ന് ഞങ്ങൾ ഉണ്ടായില്ല, പൂരമായിരുന്നു. പൂരത്തിന്റെ അകത്ത് പിറ്റേ ദിവസം ഞങ്ങൾ പൂരം കാണാൻ പോയ സമയത്തായിരുന്നു അവിടെ ഇവിടെ വന്നിട്ട് ആ അവിടുത്തെ ചേച്ചിയാണ് പറഞ്ഞത്, അങ്ങനെ ഇവിടെ അവരെ അമ്മ ഉണ്ടായിരുന്നു, അമ്മ മരിച്ചു എന്നുള്ളതൊക്കെ അന്ന് അപ്പോഴാണ് ഞാൻ അറിയാം. ഇവിടെ വെച്ച് തന്നെ അമ്മ മരിച്ചേക്കണത്. അതൊന്നും എനിക്കറിയില്ല കേട്ടോ. ചേച്ചി വരാറില്ല. അന്ന് ചേച്ചിയുടെ മോള് പാട്ടിക്കാട് കല്ലെടുക്കല് കഞ്ഞിക്കട ഉണ്ടായിരുന്നു. അങ്ങോട്ട് ചേച്ചി അവളെ സഹായിക്കാനായിട്ട് പോകണം. അപ്പൊ ഇങ്ങോട്ട് വരവില്ല. ഞാൻ ഈ വാടകയ്ക്ക് മാത്രം ചോദിക്കുമ്പോ ചിലപ്പോ അവര് പറയും വാടക ചേച്ചി കൊണ്ടു തരാ, അല്ലെങ്കിൽ ഇങ്ങോട്ട് വരൂ, അങ്ങനെ വന്നിട്ടുള്ളൂ. അല്ലാണ്ട് എനിക്ക് ഇവരെ പറ്റി ഫാമിലി അങ്ങനെയാണെന്നൊന്നും അറിയില്ല. നാട്ടുകാർക്കൊക്കെ പുള്ളിനെ കുറിച്ച് നല്ല അഭിപ്രായം. നല്ല മോനാ, ആര് കണ്ടാലും ചേട്ടനേക്കാളും പൊന്നു മോനവൻ. ചേച്ചിയുടെ പേരെന്താ? എന്റെ പേര് കാഞ്ചന. ഞാൻ BSNL റിട്ടയർമെന്റ് ആയി. 2019 റിട്ടയർമെന്റ് ആയിട്ട് ഞാനിവിടെ. അപ്പൊ ഞങ്ങക്ക് അവിടെ ക്വാർട്ടേഴ്സിൽ വാടക കൂടി. പിന്നെ നമുക്ക് സ്വന്തം വീടുള്ളപ്പോ. അതെ മനസ്സിലായി. ശരി ചേച്ചി, വളരെ സന്തോഷം സംസാരിച്ചത്. ഞാൻ അവിടെ വീഡിയോ എടുക്കാൻ വരുന്നവരോടൊക്കെ പറയും വേണ്ടാന്ന്. ഇല്ല, പിന്നെ വീഡിയോ എടുക്കാനല്ല കൂടുതലും തന്നെ വേടം താമസിച്ച വീട് കാണാനാ വരുന്നത്. എന്റെ മോനെ ഞാൻ പറഞ്ഞു തോറ്റു. ഞാൻ അപ്പം ഒഴിഞ്ഞിട്ട് കൊടുത്തൊക്കെ വന്ന് കണ്ടു പോക്കോട്ടെ. அதாவது ஆக்சுவலி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு இங்க வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வருவாங்களா, அவங்க கிட்ட எல்லாமே சொல்லியே இவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சா. ஸோ கைஸ், இதுதான் வேடம் தங்கிட்டு இருந்த வீடு. ഇത് വന്നിട്ട് കിച്ചൺ. അവരാദ്യം ഇവിടെ താമസിച്ചിരുന്ന പോലെ തന്നെ അല്ല, അല്ലാതെ നിങ്ങൾ വന്നതിന് ശേഷം വേറെ മാറ്റിയത്? ശരി പെരുമാറാനും മോപ്പങ്ങോട്ട് കല്യാണം കഴിഞ്ഞ് പോയിട്ടാണ്. അപ്പൊ പിന്നെ ഇവര് ആൺകുട്ടികളല്ലേ, ആൺകുട്ടികളെന്തോരം വൃത്തിയാക്കും. അത് ശരിയാ. അപ്പൊ ഇവിടെ വെച്ച് പാട്ടൊക്കെ അവർ എടുത്തിട്ടുണ്ടായിരിക്കും അല്ലേ? എഡിറ്റിംഗ് എന്ന് പറഞ്ഞിട്ട് മുകളിൽ ഞാൻ ഒരു 2 ദിവസം ഇവിടെ വന്നപ്പോ പിള്ളേരൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. എഡിറ്റിംഗ് എന്ന് പറഞ്ഞു, അതെനിക്കറിയണോ. അതെ, അവിടെ വെച്ചാണ് വീഡിയോ എഡിറ്റിംഗ് ഒക്കെ ചെയ്യുന്നത്. ഇതും റൂമാണല്ലേ ചേച്ചി? തുറന്നു നോക്കിക്കോട്ടെ. വേടൻ എല്ലാ സെറ്റിങ്ങിലും നടന്നു. ഇതിന്റെ അകത്താണ് വേടം താമസിച്ചോണ്ടിരുന്ന. இந்த ரூம்ல தான் வேடம் வந்து தங்கிட்டு இருந்தோம். ரொம்ப சின்ன ரூம், பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. அவர் இந்த வேடம் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருந்தது இங்கே தானே சொல்றாரு. ஸோ இங்கே மேலே வச்சு தான் எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே மேலே எல்லாம் போய் பார்க்கலாம். வீடு இவ்வளோ வந்தா கைஸ், வேடம் தங்கிட்டு இருந்த வீடு. யூடியூப்பில் முதல் முறையாக வேறு எந்த ஒரு யூடியூப் சேனல்காரங்க காட்டினதே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், அந்த அம்மா என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்கள், இத்தனை சிறிய நிலையில் இருந்து தொடங்கியவர் என்று ஒரு பெரிய துறையில் பெரிய விஷயங்கள் செய்து வருகிறார்கள். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் கடந்தும் உறுதியாக முன்னேறி வந்த பையன்தான் அவரது அம்மா இந்த வீட்டில் தான் இறந்ததாக சொல்லப்படுது. ஒரு காலத்தில் அந்த குடும்பம் தீவிர வறுமையிலும் பல சிக்கல்களிலும் சிக்கி இருந்தது வேடன் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தும் இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் சாதித்து வருகிறார். ஸோ கைஸ், இந்த வீட்டோட இந்த ஒரு டாப்பில் வச்சு தான்
அவங்க எடிட்டிங்கு மற்ற விஷயம் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்துதா வேடன் மிகப்பெரிய ராப்பரான வேடம் வந்துட்டு அவங்களோட பாட்டு எல்லாமே எடிட் பண்ணிட்டு இருந்தோமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே கூட அவங்க சில வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. வந்துட்டு காடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் ரொம்பவே வந்துட்டு மார்னிங் எல்லாம் வந்து இங்கே இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 6-7 வருஷம் வந்துட்டு இந்த ஒரு வேடன்னு சொல்கிற இந்த ராப்பர் வந்துட்டு இங்கே தான் வாழ்ந்தோமா. அவர் இருந்த இடத்துல நான் இப்போ இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்காரு தலைவர். இதை விட மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு மனசால வேண்டிக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவர் வந்துட்டு யார் வந்தாலுமே எந்த யூடியூபர் வந்தாலுமே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோமா. ஆனால் நமக்காண்டி மட்டும் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அனுமதி கொடுத்துருக்காங்க. வழிய புகைய விட்டு மிதி வண்டிய மிதிச்சுக்கிட்டு சிரிக்கிறா நரச்ச முடி நாகாத்தம்மா 40 கிலோ நகைய போட்டு ஜிகு 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 ஜிகுன்னு പക്ഷെ നിങ്ങൾക്ക് അത് കുറെ ആളെ നമുക്ക് ശല്യമാവാൻ ചാൻസ് ഉണ്ട്. തന്നല്ലേ ചാനലുകാർ ഒരുപാട് പേര് വന്നായിരുന്നാ? ഓക്കെ ഓക്കെ. ചാനല് വന്ന അതിലൊരു ചാനൽ പിന്നെ ഞങ്ങൾ ഉണ്ടായിരുന്നില്ല, ഉണ്ടാവാണ്ടാണ് ആ തൃശ്ശൂരത്തിന്റെ അന്ന് അവരെടുത്തുകൊണ്ട് പോയത്. വളരെയധികം சந்தோஷம் அம்மா வீடியோ எடுக்க சம்மதிச்சேன். அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். ஏன்னா அவங்க நம்மளை மட்டும்தான் உள்ளே ஏறி வீடியோ எடுக்க ஃபஸ்ட்டு நம்மளானால இങ്ങനെ ஏறி அகത്തെടുത്തിരിക്കണേ, அல்லாതെ ஆரும் அகത്തൊന്നും വന്നിട്ടില്ല. വളരെ സന്തോഷം. ശരിയാണ്. ஸோ கைஸ் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா விஷுன்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு மிகப்பெரிய பண்டிகை இருக்குது. அந்த டைமில் வந்து இங்கே இருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காசுலாம் கொடுத்துட்டு போனோம். இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஒரு வேடன்னு சொல்கிற இந்த ஒரு ராப்பர் வந்து மிகப்பெரிய அளவில் ரொம்ப அன்பானவர், மக்கள்கிட்டலாம் ரொம்ப அன்பாக தான் வந்து பழகுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இங்கேருந்து கிளம்பலாம். டாட்டா. ஸோ கைஸ் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க, நிறைய பேரெல்லாம் அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் விட மாட்டோம். வீடியோ எடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ கைஸ் இனி நம்ம நெக்ஸ்ட் போக போகிறது இப்போ வந்துட்டு வேடம் வந்துட்டு இருந்தால் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல தான் நம்ம வந்தோம். இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் போக போகிறது இப்போ வேடம் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட இருக்கிற ஒரு வீடு தான். ஸோ அது கூட இங்கே பக்கத்தில் தான். ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். சமீபத்தில் வேடன் மீது குற்றச்சாட்டுகள், கைதி, விசாரணைகள் எல்லாம் நடந்தாலும் அவர் எழுதிய வரிகள் இன்னும் இரத்த வாடை விட்டு கொண்டே இருக்கின்றது. சரி தவறு யார் கையில், ஆனால் குரல் மற்றும் உறங்கவில்லை. இது வேடனின் வீடு. ஆனால் இது ஒரு வீடு மட்டுமில்லை, இதிலிருந்து ஒரு குரல் உலகை உலுக்கியது. இந்த பயணம் எனக்கு ஒரு உண்மை சொல்லியது. கலைஞன் ஒரு குரலாக பிறக்கிறார், ஆனால் வாழ்க்கை தான் அவனை வீரனாக்கிறது. இப்போ நாம இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற அந்த வீட்டில் தான் நம்மளோட மிகப்பெரிய ராப்பரான வேடன் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பாருங்க அந்த வீட்டில் தான் வந்துட்டு வேடன் இருக்காரு. ஸோ கைஸ் இதுதான் வேடன் அவரோட வீடு. இப்போ இங்கே தான் அவர் தங்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி இங்கே அவர் இருக்குன்னு சொல்கிறாரு, தெரியல, கேட்டு பார்க்கலாம். அவரோட ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். மேலே காயுது, பூனை எல்லாம் கத்துது. ഹായ് ചേട്ടാ. ചേട്ടാ പുളിയുണ്ടോ? പുളിയുണ്ടോ? ഒന്ന് കാണാൻ പറ്റുമോ? ഞാൻ എറണാകുളത്ത് വരിക. എറണാകുളത്ത് വരിക. ഷോപ്പിൽ പോയതാ. എപ്പോഴാണ് വരുന്നത്? நான் வீட்டுக்குள்ளே போய் அவர்கிட்ட பேசணும். அதாவது வேடனோட அப்பா உள்ளே இருந்தார். அவர் சொல்கிறாரு வேடம் வந்து வெளியில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி ஷாப்பிங்காண்டி போயிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ கைஸ் அவ்வளோந்தான் இந்த வீடியோக்கு. ஆண்டி நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஏன்னா இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட கேட்டோம். நிறைய பேர்கிட்ட கேட்ட போது இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் கிடைக்கல. நிறைய பேர்கிட்ட விசாரித்து தான் கிடச்சிது. ஸோ அப்படியே வந்தோம், ஒரு வீடு பார்த்தோம். வடக்கு தெரு வரதம்மா
உங்களுக்கு வந்து இவரோட வீடு காட்டணும், கேரளாவில் இருக்கும், அதனால இவரோட வீடு பார்க்க முடிஞ்சேன்னா பார்க்கலாம். அதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கோம். மற்றபடி எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ அப்படியே வந்தோம். ஸோ இதுதான் அவரோட வீடு. இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து உங்களை காட்டுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொல்லலாம். உங்களுக்கு வேடனை பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு அருமையான வீடியோல பார்க்கறது வரைக்கும் சைனிங் ஆஃப். பாய்.